போன் யார்கிட்ட இருந்து வந்துச்சு தெரியுமா? நீ போயிருந்தியே அந்த ஈசிஆர் ரிசார்ட்ல இருந்து. ஊருக்கு போகலையா? 3 நாளைக்கு ரிசார்ட்ல ரூம் புக் பண்ணாங்களே, 2 மணி நேரத்துக்கு முன்னால திடீர்னு கிளம்பி போயிட்டாங்களே, ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்களே. திரும்பி வருவாங்களா இல்ல புக்கிங் கேன்சல் பண்ணணுமான்னு கேக்குறாங்க. ஏண்டா உனக்கே வெக்கமா இல்ல? பெத்த அப்பா கிட்ட இவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கிறேன். வேதாவோட நல்லதுக்கு தானடா சொல்லிட்டு இருக்கிறேன். வேணாண்டா உண்டா இருக்கிறாடா, கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும்னு. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறேன். அது புரியாம ரெசார்ட்ல போய் புக் பண்ணிருக்கிறேன். இப்போ கூட அவளுக்கு அம்மா போட்டலன்னா திரும்பி வந்திருக்க மாட்டேல்ல? வேணாடா கண்ணா, சொன்ன கேள்டா. கட்டுப்பாடோடு இருக்கணும்டா. அவன் நல்லபடியா பிரசவிச்சு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும்னு தானே இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன். இத்தனை சொல்லியும் கேட்க மாட்டேன்னா என்னமோ பண்றா. இந்தாடா உன் போனை விடுறா. தம்பி வேதாவை தனியா கூட்டிட்டு போகும்போதே நினைச்சேன் சம்திங் ராங்னு. ஆனா இங்க ஃபுல்லாவே ராங்கா இருக்கே. என்னமோ வேதா சந்தோஷமா இல்ல. அதான் நமக்கு பெரிய சந்தோஷம். ஏங்க நீங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? இந்த வேலையெல்லாம் நீங்க தான் செய்யணுமா? வேற யார்கிட்டயாவது செய்ய சொன்னால விட்டா நம்மள செய்ய சொல்லிடுவாங்க. நல்லா இருக்குதுங்க. அம்மா போட்டிருக்கும் போது சுத்தமாக வச்சுக்கணுமா வீட்டை. அதுவும் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கும் போது நான் பார்த்துக்காம யார் பார்த்துப்பா? அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் கால் எடுங்க. அம்மன் கோயில் கூழுங்க, நல்லது குடிங்க. வேதாஜி உடம்புக்கு நல்லதுங்க, குடிங்க. கொஞ்சம் குடிங்க. வேண்டாங்க. கொஞ்சமா குடிச்சுக்கோ. குடிங்க பார்க்கலாம். என்னங்க இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க? உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நானே பண்ணிக்கிறேங்க, விடுங்க. எத்தனை நாள் என் துணியை நீங்க துவைச்சிருக்கீங்க. இப்போ உங்க துணியை நான் துவைஞ்சா என்னங்க இருக்குது? துணி துவைக்கிறாரா? அதில் ஒரு தப்பும் கிடையாது. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நேரத்தில் நீங்க வேலை செய்யக்கூடாது, புரியுதா? அது மட்டும் இல்லைங்க, இப்போ எல்லாமே சுத்தமாக இருக்கணும். அதனால தான் டெட்டாயில் போட்டு வாஷ் பண்ணுகிறேன். இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. ஏங்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையாங்க? இது என்னங்க கஷ்டம்? என்னங்க எனக்கு இப்படி ஆயிட்டீங்க?
பொண்டாட்டியோட துணியை துவைக்கிறதுக்கு புருஷன் கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ பொண்டாட்டிங்களாம் புருஷனோட வேலையை பார்க்குறீங்க சந்தோஷமா. அதே மாதிரி புருஷங்கன்னா பொண்டாட்டி வேலையை சந்தோஷமா பார்க்கணும். எனக்கு இது சந்தோஷம். நீங்கள் சைலண்டாக இருங்க. வேதா கருவை கலைக்க மருந்து வச்சோம். அப்படி வச்சா அவளோட கருவை கலைக்க முடியலையே. சரி இவங்களை பிரிக்கலான்னு முயற்சி பண்ணா அப்படியே நல்லா ஒட்டிக்கிட்டாங்க. அதுவும் இவளுக்கு அம்மா போட்டதுல இருந்து ஃபெவிகால் மாதிரி ஒட்டிக்கிட்டாங்க. இவங்களை என்ன பண்றதுன்னு புரியலையே. ओम गाध्यायणाय विद्महे कन्याकुमारी च धीमहि धन्नो दुर्गे प्रचोदयात् कर्पूर निरांजनं समर्पयामि. சாமி ஒரு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண பால் வேணும். அபிஷேக பாலா? நீ எதுக்குப்பா கேட்குற? அல்ல, வீட்டில் பொண்டாட்டிக்கு அம்மா போட்டிருக்குது. அது இந்த பால் குத்தா நல்லாயிடும்னு சொன்னாங்க. அதுக்கு தான். அது எவ்வளோ நாள் நான் குத்துறேன் சாமி. நிறுத்துப்பா. அம்பாலோட அபிஷேக பாலை கேட்குற? அதுக்கு எதுக்குப்பா காசு? காசை வாங்கிட்டு கொடுத்தன்னா அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன். எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். நான் உனக்கு பால் கொடுக்கறேன். பால் வாங்க பாத்திரம் எடுத்துட்டு வந்திருக்கியா? கொடு. இந்தாப்பா அபிஷேக பால். தம்பி, இந்த காலத்திலயும் கூச்சப்படாம நீ உன் மனைவிக்காக அபிஷேக பால் கேட்டு வந்திருக்க. உண்மையிலேயே இது பெரிய விஷயம். இதுல இருந்தே தெரியறது நீ உன் பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. உன் பொண்டாட்டி சீக்கிரமா குணமாயிடுவா. நீ நம்பிக்கையோடு போயிட்டு வா. வரசாமி. வாப்பா, கொடுங்க. வேதாஜி, வேதாஜி எந்திரிங்க. வேதாஜி பார்த்து. வேதாஜி, அம்மனோட அபிஷேக பால். சாப்பிடுங்க வேதாஜி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ணே, வண்டியை நிறுத்துங்க. எவ்வளோ ஆச்சு? 60 ரூபா தம்பி. நாகராஜ், இந்தப்பா. மல்லி, என்ன மல்லி, எங்க இந்த பக்கம்? இல்ல, கார்ல போயிட்டு இருந்தேன். ஆப்போசிட்ல உங்களை பார்த்தேன். என்ன நாகராஜ், இளநீலாம் வாங்கியிருக்கீங்க? யாருக்கு? அதே
இளநீ யாருக்குன்னு கேட்டேன். அதுக்கு எதுக்கு இவ்ளோ தயங்குறீங்க? இல்லை இல்லை, வேதாஜிக்கு தான். அவங்களுக்கு அம்மா போட்டிருக்குது, அதான் இளநீர் கோயில் போயிட்டு போனேன். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்வீங்களா? நீங்களா எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? வேதாக்கு அம்மா போட்டிருக்கங்கிறீங்க. நீங்க வாங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். மல்லி 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 இல்லை, அது அம்மா போட்ட நேரத்தில் யாரும் பார்க்கக்கூடாது, அப்பா சொல்லியிருக்கிறாரு. அது இது தலைக்கு குளிச்சோன்னு நான் சொல்கிறேன், அப்போ வந்து பாரு. என்ன நாகராஜ், வேதாவுக்கு அம்மா போட்டிருக்குன்னு சொல்றீங்க, என்ன வந்து பார்க்க கூடாதுங்கிறீங்க. எப்படி என்னால வந்து பார்க்காம இருக்க முடியும்? அப்புறம் வந்து பாரு, சரியாட்டம் வந்து பாரு. சரி நாகராஜ், வேதாவுக்கு குணமானதுக்கு அப்புறம் சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து பார்க்கறேன். சரி சரி வரேன். ஒரு நிமிஷம். என்னது? ஒரு செகண்ட். இந்தாங்க, இதுல ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாமே இருக்கு. வேதா இந்த சமயத்துல இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்தியா இருப்பாங்க. புடிங்க. ஐயோ, நான் வாங்கிக்கிறேன் மல்லி, எது தேவையில்லாம இப்போ. என்ன நாகராஜ், நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னா வேணாங்கிறீங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் கூட வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நீங்க முதல்ல வேதா கிட்ட கொண்டு போய் கொடுங்க. சரி நீ கொடு, நான் கிளம்புறேன். வரேன் வரேன். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாது, பிரிஞ்சு இருக்கணும்னு நாம மட்டும்தான் ஆசைப்பட்டோம்னு பார்த்தா விதி கூட இவங்களுக்கு பாதகமா தான் வேலை செய்யுது. பாவம் நாகராஜ். இதுக்கப்புறம் பிரச்சனை என்னங்கிறது இவனுக்கு புரியவே இல்லை. அதாஜி, இப்போ எப்படி இருக்குது? அது உங்களுக்கு எண்ணெய் வாங்கலான்னு போனேன்னா வழியில் மளிகைவை பார்த்தேன், சொன்னேன் உங்களுக்கு இப்படிலாம் இருக்குதுன்னு. உங்களுக்கு அது ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துருக்குது. இப்போ நீங்கள் இளநீர் சாப்பிட்றீங்களா இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்களா? இளநீ சாப்பிட்றேங்க. சரி இருங்க, வச்சு தரேன். வேதாஜி, நாங்கள் இளநீர் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஏன்பா தம்பி, கொஞ்ச நாளா உன் பொண்டாட்டிக்கு பால் வாங்கிட்டு போறியே, இப்போ உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியாயிடுதா? இன்னைக்கு தலைக்கு தண்ணி ஊத்துறோம், நாளைக்கு சரியாயிடும் சாமி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அம்பாலோட அனுகிரகம் எப்பவும் உனக்கு இருக்கும். நல்லபடியா இரு, சந்தோஷமா போயிட்டு வாப்பா. சரி சாமி, சந்தோஷம். வாப்பா, கொடுங்கம்மா. வா, உடம்பு நல்லா ஆயிடுச்சா? சரியாயிடுச்சு மாமா, ஆனால் கொஞ்சம் டயர்டா இருக்கு. 2-3 நாள் அப்படித்தான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். வேதாஜி, வாடா. இனிமே ஒன்றும் இல்லை, சரிங்களா? உங்களுக்கு ஸ்பெஷல் அர்ச்சனைலாம் பண்ணியாச்சு. சரியாயிடும், கவலையே படாதீங்க. நீ பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அவளுக்கு என்னடா கவலை? எப்போ சந்தோஷமா தானே இருப்பா. கவனிச்சிட்டு இருக்கிறேன்டா, நீ அவளை எவ்வளவு அக்கறையோட பாத்துக்கிறேன்னு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அது பெருமையா இருக்குதுடா. அப்ப நீ சொல்லலாம், பெருசெல்லாம் ஒன்று நான் பண்ணிடலப்பா. இல்லைங்க, மாமா சொல்றது சரிதான். நான் இவ்வளோ சீக்கிரம் குணமானதுக்கு நீங்க தான் காரணம். வேதாஜி, நீங்களுமா? நாங்க நீங்க? நிஜமா தாங்க சொல்றேன். உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஐயோ, ஏன்
நாங்க நீங்கள் இந்த சீரியலில் வர வசனம்லாம் பேசினுக்கிறீங்க அவெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது உண்மையை சொல்லணும்னா நான் தான் குத்து வச்சிருக்கணும் உங்களை மாதிரி ஒரு வேதாஜி கட்சிதுக்கு. என்னங்க சொல்றீங்க? வேதாஜி நான் எப்படி இருந்தேன்? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஊர் பொறின்னு இருந்தேன். நாட்டை எவ்வளோ கெட்ட பழக்கம் இருந்துச்சு அதெல்லாம் என்கிட்ட தூக்கி போட்டு என்னை ஒரு புது மனுஷனாக மாற்றிருக்கிறீங்க. என்னை வந்து சம்பாதிக்க முடியும் வேலைக்கு போக முடியும்னு அப்படின்னு ஒரு கௌரவத்தையும் நம்பிக்கையும் குத்துங்க. நீங்கள் எனக்கு நீங்கள் எவ்வளோலாம் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? ஒன்றுமே பண்ணது கிடையாது. சரி இந்த மாதிரி நேரத்தில் உங்களை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு வந்து நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன். அவள் தான் உண்மையிலேயே நீங்க 2 பேருமே கொடுத்து வச்சிருக்கிறவங்கடா. சொல்ல போனா உங்க 2 பேரை விட நான் தான் நிறைய கொடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மகளும் இந்த மாதிரி ஒரு மருமகளும் கிடைக்கிறதுக்கு. வேதாவுக்கு அம்மா போட்டதுனால நாகராஜ் அவளை நெருங்க மாட்டான். குணமாயிடுச்சுன்னா நாகராஜ் வேதாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இல்ல அவங்கள ஒன்று சேர விடக்கூடாது. மல்லி. ஹலோ நாகராஜ், வேதாக்கு அம்மா போட்டிருக்கிறதா சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு குணமாயிடுச்சா? நான் வந்து பார்க்கலாமா? குணமாயிடுச்சு. நீ எப்போ வேணா வந்து பார்க்கலாம். இப்போ பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு. நீ எப்போ மல்லி வரேன்னு சொன்னா. ஹலோ 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 நாகராஜ், கேக்குதா? மல்லி கட் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ வேதாக்கு குணமாயிடுச்சான். அப்போ இனி சும்மா இருக்க மாட்டாரு. வேதாவோட தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பிச்சிருவாரு. ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும். என்ன பண்றது புரியலையே. நம்ம பண்ணி பார்ப்போம். நாகராஜ். மல்லி பேச ஃபோன் கட் ஆயிடுச்சு. நான் கவனிக்கவே இல்லை. பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். நான் ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயமே வேற. வேதா இப்போ உடம்பு சரியில்லாம போய் அவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எங்க ஃபேமிலி டாக்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லி ஃபாரின்ல இருந்து அவங்களுக்கு இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். ஓ, இது ஆக்சுவலா நானே வந்து நேர்ல தரலான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதாங்க எனக்கே ஞாபகம் வந்துச்சு. எனக்கு வேற ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதனால என்னால இமிடியேட்டா வந்து வேதாவை பார்க்க முடியாது. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறேன். ஓகே நாகராஜ், தேங்க்ஸ், பாய். சரி, ஓகே, வந்துடுறேன். வாங்க நாகராஜ், வாங்க. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.